ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪರಿಶುದ್ಧನ நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯ ಕೃತಜ್ಞತೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. உம்முடைய ஆவியினாலே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ಆತ್ಮನ ಮೂಲಕ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களோடு பேசும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಮಾತನಾಡು. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. எங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. எங்களை நீர் சரி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮನ್ನು ನೀವು ಸರಿ ಮಾಡುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. நீர் யாரெல்லாம் ரட்சிக்கிறீரோ அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ನೀವು ಯಾರನ್ನ ರಕ್ಷಿಸಿದ್ದೀರೋ ಅವರೆಲ್ಲರಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. இது ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ನೀವು ಯಾರನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿ ಆಚೆ ತಳ್ಳದಂತ ದೇವರಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. எங்களை தொட்டு ஆசீர்வதியும். ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿರಿ, ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಯೇಸುವಿನ நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. மூத்த சகோதரனாகிய ரூபனை குறித்து கடந்த வாரத்திலே நாம் படித்து கொண்டிருந்தோம். ಹಿರಿಯ ಸಹೋದರನಾದ ರೂಬೇನನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತಾ ಇದ್ದೆವು. இவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு நல்ல ஒரு காவலாளியாக, ஒரு பாதுகாப்பாளனாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவனுக்கு இருந்தது. ಇವನು ತನ್ನ ಸಹೋದರರಿಗೆ ಒಳ್ಳೆ ಕಾವಲುಗಾರನಾಗಿ ಮತ್ತು ಒಳ್ಳೆಯ ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರಬೇಕಾಗಿತ್ತು. தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக அவன் சிரேஷ்ட புத்திரனாக அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ಅವರ ತಂದೆಯವನಿಗೆ ಅವನ ಜ್ಯೇಷ್ಠ ಪುತ್ರನಾಗಿ ಅವನಿಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದನು. மற்ற பிள்ளைகளுக்கு கிடைப்பதை விட 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் அந்த முதலாவது பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்படும். ಮತ್ತೆ ಮಕ್ಕಳಿಗಿಂತಲೂ 2ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವು ಈ ಚೊಚ್ಚಲ ಮಗನಿಗೆ ದೊರಕುವುದು. தகப்பனுடைய ஸ்தானத்தில் நின்று குடும்பத்தின் காரியங்களை பார்த்து கொள்வதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. ತಂದೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೂ ಅವನಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಇದ್ದಿತು. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் தான் இந்த ரூபன். ಆ ವಿಧವಾದಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದವನೇ ರೂಬೇನನಾದಂಥ ಈ ಸಹೋದರನಂತ ಈ ರೂಬೇನನು. யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளுக்கு மத்தியிலே இவன் தான் முதலாவது பிறந்தவன். ಯಾಕೋಬನಿಗೆ ಹುಟ್ಟಿದಂಥ 12 ಜನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಇವನೇ ಮೊದಲನೇ ಅವನು ಚೊಚ್ಚಲ ಮಗನು. லேயாள் என்கிற மனைவி மூலமாக பிறந்தவன். ಲೇಯಳ ಮೂಲಕವಾಗಿ ಹೆಂಡತಿಯ ಮೂಲಕ ಹುಟ್ಟಿದಂಥ ಹುಡುಗನು. ಆದರೆ அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவன் ஒரு பொறுப்பு இல்லாதவனாக காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ಅವನು ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ಬೇಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யோசேப்பினுடைய காரியத்திலே, ಯೋಸೇಫನ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ, தன்னுடைய தம்பியாகிய யோசேப்பினுடைய விஷயத்திலே, ತನ್ನ ತಮ್ಮನಾದಂಥ ಯೋಸೇಫನ ವಿಷಯದಲ್ಲಿ அவன் சரியாக வேலையை செய்தானா, ಅವನು ಸರಿಯಾದ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದನಾ, அதை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 37 அதிகாரம் 37ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 21, 22 ವಾಕ್ಯ 21, 22 ವಾಕ್ಯಗಳು. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, தம்பிமார்களை நோக்கி, அவனை யோசேப்பை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் தம்பிகளாகிய நீங்கள் யோசேப்பின் மேலே கை வையாமல் அந்த யோசேப்பை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் யோசேப்பை அவர்களுடைய கைக்கு தப்புவித்தான். ರೂಬೇನನು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ, ನಾವು ಅವನ ಪ್ರಾಣವನ್ನು ತೆಗೆಯಬಾರದು ಎಂದು ಹೇಳಿ ಅವನನ್ನು ಅವರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿದನು. ರೂಬೇನನು ಅವನನ್ನು ಅವರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿ ತಂದೆಗೆ ತಿರುಗಿ ಒಪ್ಪಿಸಬೇಕೆಂದು ಅವರಿಗೆ, ಪ್ರಾಣಹತ್ಯೆ ಮಾಡಬೇಡಿರಿ, ಅವನನ್ನು ಕಾಡಿನಲ್ಲಿರುವ ಈ ಗುಂಡಿಗಳಿಗೆ ಹಾಕಬಹುದು, ಅವನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಬೇಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. சகோதரர்களுடைய
ஒரு கெட்ட யோசனையிலிருந்து தன்னுடைய தம்பியை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். ಸಹೋದರರೊಂದು ಕೆಟ್ಟಾದ ಒಂದು ಆಲೋಚನೆಯಿಂದ ತನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸಿದನು. கூட பிறந்த சகோதரர்கள் அவனை கொன்று போடும்படி முடிவு செய்து விட்டார்கள். ಒಡ ಹುಟ್ಟಿದ ಸಹೋದರರನ್ನು ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡರು. கூட பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய தம்பியை கொல்லுவதை அவன் தடுத்து நிறுத்த விரும்புகிறான். ಒಡ ಹುಟ್ಟಿದ ಸಹೋದರರು ತನ್ನ ತಮ್ಮನನ್ನು ಕೊಲ್ಲುವುದನ್ನು ಅವನು ತಡೆದನು. தடுத்து நிறுத்துவதற்கு, கொலை செய்வதை தடுத்து நிறுத்துவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ಕೊಲೆ ಮಾಡುವುದನ್ನು ತಡೆದು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಅವನು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದನು. ಆದರೆ அந்த நேரத்தில் என்ன நடந்தது? ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? அவன் அவர்களுடைய கையினாலே கொல்லப்பட வேண்டாம், அவர்கள் கைಯಿಂದ ಅವನು ಕೊಲ್ಲುವುದು ಬೇಡ. ಆದರೆ அவன் வேற விதமாக அவன் எப்படியாவது நம்மை விட்டு போனால் போகட்டும் என்கிற நிலைமைக்கு அவன் விட்டு கொடுத்து விட்டான். ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ಅವನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟನು. நம்ம விட்டு போனா போதும், அவன் ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ಸಾಕು, அந்த நிலைமைக்கு தன்னுடைய யோசனையை மாற்றிக்கொண்டான். ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ತನ್ನ ಯೋಚನೆಯನ್ನು ಅವನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡನು. என்ன செய்திருக்க வேண்டும்? ಏನು ಮಾಡಿರಬೇಕಾಗಿತ್ತು? அவனை பத்திரமாக அப்பா இடத்துல கொண்டு போய் விட்டிருக்க வேண்டும். ಭದ್ರವಾಗಿ ಅವನನ್ನು ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿರಬೇಕಾಗಿತ್ತು. அப்படித்தானே அவன் சொன்னான். ಆ ವಿಧವಾಗಿ ತಾನು ಅವನು ಹೇಳಿದನು. அப்படித்தானே மனசுல நினைச்சுக்கிட்டான். ಆ ವಿಧವನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡನು. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್. நம்ம மனசுல வரதெல்லாம், ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುವುದೆಲ್ಲ நல்ல யோசனைங்க தான், ಒಳ್ಳೆ ಯೋಚನೆಗಳೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ಅನುಭವ இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ವಿಧವಾದಂತ ಅನುಭವಗಳು ಉಂಟು? நல்லது செய்யணும், ಒಳ್ಳೆಯದೇ ಮಾಡಬೇಕು, காப்பாற்றணும், ಅವರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தம்பி உயிரோட இருக்கணும், ನನ್ನ ತಮ್ಮನ ಜೀವದಿಂದ ಇರಬೇಕು. அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளை, ನನ್ನ ತಂದೆಗೆ ಬಹಳ ಪ್ರಿಯನಾದ ಮಗನು. அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. ಅಪ್ಪನನ್ನು ಬಹಳ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஐயோ அவனை கொண்டு போட்டு அவனுக்கு ரொம்ப வலிக்குமே, ಅಯ್ಯೋ ಅವನನ್ನು ಕೊಂದರೆ ಬಹಳ ಅವನಿಗೆ ನೋವಾಗುತ್ತದೆ. அப்பாவு ரொம்ப மனசு கஷ்டமாயிருமே, ತಂದೆಯ ಮನಸ್ಸು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. அதனால ಆದ್ದರಿಂದ தம்பியை கொண்டு போய் பத்திரமா அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ತಮ್ಮನನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த யோசனையில, ಆ ಒಂದು ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ அவன் காரியங்களை செய்வதற்கு முன்பாக வருகிறான். ಅವನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬಂದನು. ஆனால் என்ன ஆச்சு? ಅದರ ನಡೆದುದು ಏನು? குழியிலே தூக்கி போட்டார்கள். ಅವನು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಅವನು ತೆಗೆದು ಹಾಕಿದರು. அப்ப கூட அவன் என்ன சொல்லிருக்கணும்? ಆಗ ಅವನು ಏನು ಹೇಳಬೇಕಾಗಿತ್ತು? எதுக்குடா தூக்கி போடுறீங்க? ಏಕೆ ಅವನನ್ನು ಅದರಲ್ಲಿ ಎತ್ತು ಹಾಕುತ್ತೀರಾ? அது வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர்ன், அப்படின்னா அது குறுகிய ஒரு கிணறு. ಅದು ಅರಣ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದ ಒಂದು ಬಾವಿ. ಅದು எப்படி இருக்கும்? ಅದು ಹೇಗಿರುತ್ತದೆ? உள்ள தண்ணி இல்ல, ಒಳಗಡೆ ನೀರಿಲ್ಲ, உள்ள பாம்பு இருக்குதா தேள் இருக்குதா தெரியாது, ಅಲ್ಲಿ ಹಾವಿಗಳಿದೆಯೋ ಚೇಳುಗಳಿದೆಯೋ ತಿಳಿಯದು, இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? இருட்டா இருக்கும், ಕತ್ತಲೆಯಾಗಿರುತ್ತದೆ. தண்ணி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா? ಅಲ್ಲಿ ನೀರು ದೊರಕುತ್ತದಾ, ಆಹಾರ ದೊರಕುತ್ತದಾ? அதனால மேலே ஏறி வர முடியுமா? ಅವನ ಮೇಲೆ ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ? அவன் உயிர் என்ன ஆகும்? ಅವನ ಜೀವ ಏನಾಗುತ್ತದೆ? அதை பற்றி எல்லாம் கவலைப்படல, ಅದನ್ನು ಕುರಿತೆಲ್ಲ ಏನು ಚಿಂತೆ ಪಡಲಿಲ್ಲ. தூக்கி போட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಅವನು ತೆಗೆದು ಹಾಕಿದರೆಂದು ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. இறக்கி விட்டார்கள் ಎಂದು சொல்லல, ಇಳಿಸಲಿಲ್ಲ ಬರೆಯಲಿಲ್ಲ. இறக்கி விட்டார்கள் என்று எழுதல, ಇಳಿಸಿ ಬಿಟ್ಟರೆಂದು ಬರೆಯಲಿಲ್ಲ. தூக்கி போட்டார்கள் என்று இருக்கிறது. ತೆಗೆದು ಹಾಕಿದರೆಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಬಿಸಾಕಿದರು. அப்படி இருக்கா? ಕನ್ನಡದಲ್ಲಿ எப்படி இருக்குது? ಗುಂಡಿಯೊಳಗೆ ಹಾಕಿದರು. ಗುಂಡಿ ಒಳಗೆ ಹಾಕಿದರು. போட்டார்கள். ಗುಂಡಿಯೊಳಗೆ ಹಾಕಿದರು. குழிக்குள்ள போட்டார்கள். ಆ ಗುಂಡಿಯೊಳಗೆ ಹಾಕಿದರು. ಅದೇ ಅರ್ಥ. ಇದುವೇ ಅರ್ಥವು. ಕನ್ನಡದಲ್ಲಿ என்ன சொல்றது? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುವುದು? ಗುಂಡಿಯಲ್ಲಿ ತೆಗೆದು ಹಾಕಿದರು. போட்டாங்க. ಅದರಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ಕನ್ನಡ ಇಂಗ್ಲಿಷ್ என்ன போட்டிருக்குது? throw him. Will you throw the money inside your pocket or you will keep the money inside your pocket? பணத்தை வந்து தூக்கி போடுவீங்களா இல்ல பத்திரமா வைப்பீங்களா? ಹಣವನ್ನು ನೀವು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? குழிக்குள்ள வச்சாங்க, ಇಟ್ಟರು அப்படின்னு இல்ல, ಆ ವಿಧವಾಗಿ ಇಲ್ಲ, த்ரோ பண்ணாங்க. ಅವರು ತೆಗೆದು ಹಾಕಿದರು, ಬಿಸಾಕಿದರು. வேண்டாத பொருளை என்ன செய்வாங்க? வீட்டில இருந்து ಬೇಡದಿರುವಂತ ವಸ್ತುಗಳನ್ನು ಏನು ಮಾಡ್ತೇವೆ ಮನೆಯೊಳಗಿಂದ? ನಾನು ವಾழைಪழம் சாப்பிட்டு வாழைப்பழம் தோலை, ನಾನು ಬಾಳೆಹಣ್ಣನ್ನು ತಿಂದು ಅದರ ಒಂದು ತೋಲನ್ನು ನಾನು வந்து ಸಿಪ್ಪೆಯನ್ನು, இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, சிப்பை கரெக்டா? ஓகே, ஃபைனல். ரைட், ஆமேன். அந்த வாழைப்பழ தோலை வந்து நான் அப்படியே டைனிங் டேபிள் மேலே ஒரு ஓரத்தில் வச்சாக்கா என்னுடைய மனைவி வந்தோன்னே சத்தம் போடுவாங்க. ಒಂದು ಬಾಳೆಹಣ್ಣಿನ ಸಿಪ್ಪೆಯನ್ನು ನಾನು ಡೈನಿಂಗ್ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಪಕ್ಕದಲ್ಲಿಟ್ಟರೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬಂದು ನನಗೆ ಬೈಯುತ್ತಾಳೆ. ஏங்க படிச்சிருக்கிறீங்க, இப்படி வைக்கலாமா? ಏನ್ರಿ ಓದಿದ್ದೀರಾ, ಇವತ್ತು ಇಡಬಹುದಾ? ஏமா ಏಕಮ್ಮ
சாப்பிட்டுட்டு இப்பதான் வச்சேன் தண்ணி குடிக்க போனேன். இல்லை அங்கே அங்கே வைக்க கூட தூக்கி போடுங்க. அங்கே ತಿಂದು ನೀಡಲಿಕ್ಕೆ ನೀರು ಕುಡಿಯಲಿಕ್ಕೆ ಹೋದನು, ಅದನ್ನೆಲ್ಲ ಮಡಗಿದ್ದಾರೆ. ತೆಗೆದು ಬಿಸಾಕಿರಿ. ತೆಗೆದು ಬಿಸಾಕಿರಿ. ತೆಗೆದು ಬಿಸಾಕಿರಿ. வைக்கிறீங்க, அங்க தூக்கி போடுங்க. ಅಲ್ಲಿ ಏಕೆ ಅದನ್ನು ಇಡುತ್ತೀರ? ತೆಗೆದು ಬಿಸಾಕಿರಿ. பழம் உள்ள இருக்கிற வரைக்கும் அதை வச்சோம். ಅದು ಹಣ್ಣು ಒಳಗಿರುವುದಕ್ಕೂ ಅದನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟೆವು. பழம் உள்ளுக்குள்ள இருந்த வரைக்கும் அதை வைத்தோம். ಅದರಿಂದ ಹಣ್ಣು ಒಳಗೆ ಇರುವವರೆಗೆ ಅದನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟೆವು. பழம் இல்ல வெறும் தோலா இருந்தா தூக்கி போடுங்கள். ಹಣ್ಣು ಇಳಿದ ಹೋದರೆ ಬರೀ ಚಿಪ್ಪೆಯಾಗಿದ್ದವರನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿರಿ. ಏಕೆ? அதனால என்ன பிரச்சனை? ಅದರಿಂದ ಏನು ಸಮಸ್ಯೆ? அது நமக்கு தேவையில்லை, ಅದು ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ, அது ಯಾರು சாப்பிட மாட்டாங்க, ಅದು ಯಾರು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, அதனால பூச்சி வரும், ಅದರಿಂದ ಹುಳುಗಳು ಬರುತ್ತವೆ, அது வேண்டாம், ಅದು ಬೇಡ. அது என்ன பண்ணணும்? ಅದೇನು ಮಾಡಬೇಕು? தூக்கி போடு. அப்ப நான் என்ன செய்வேன்? ಆಗ ನಾನೇನು ಮಾಡುತ್ತೇನೆ? எங்கம்மா வச்சிருக்க டஸ்ட் பின், எங்க ட்ராஷ் பின் எங்க வச்சிருக்க? ಡಸ್ಟ್ ಬಿನ್ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ಯಮ್ಮ? ಕಸದ ಬುಟ್ಟಿ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ಯಾ? வெளியில 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 போங்க. அவுட் சைடு பின்னாடி போங்க. ಆಚೆ ಆಚೆ ಹೋಗಿ ಆಚೆ ಹೋಗಿ ಆಚೆ ಹೋಗಿ. பின்னாடி போனாக்கா ಹಿಂದೆ ಹೋದರೆ கதவு திறந்த உடனே பக்கத்துல இருக்குன்னா இருக்காது. ಅದು ಬಾಗಿಲು ತೆಗೆದ ತಕ್ಷಣ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. எங்க இருக்கும்? ಅದು ಎಲ್ಲಿರುತ್ತದೆ? ஒரு ஓரத்துல கார்னர்ல வச்சிருப்பாங்க. ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ, ದೂರದಲ್ಲಿ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அது நடந்து போய் போடவே மாட்டேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಗಂಟ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನು ಹಾಕುವುದೇ ಇಲ್ಲ. என்ன பண்ணுவேன் தெரியுமா? ಏನು ಮಾಡ್ತೇನೆ ಗೊತ್ತುಂಟಾ? ஸ்டெப்ஸ்ல இருந்துகிட்டு அப்படியே கரெக்டா பாஸ்கெட் பால் போடுவேன். ಆ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ಇತ್ತುಕೊಂಡು ಹಾಗೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಅದರೊಳಗೆ ಬೀಳುವಂತ ಬಾಸ್ಕೆಟ್ ಬಾಲ್ ಹಾಕಂತ ಹಾಕುತ್ತೇನೆ. கரெக்டா போய் அந்த டஸ்ட்பின் இருக்குல்ல, அதுக்குள்ள விழாது, அதுக்கு பக்கத்துல எங்காவது போய் விழும். ಆ ಡಸ್ಟ್ಬಿನ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಅದರೊಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ, ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತದೆ. அது போட்ட உடனே நான் சுத்தி பார்ப்பேன், யாருமே இல்லைன்னு தப்பிச்சு ஓடி போய். ಸರ್, ಅದು ನೋಡಿ ಅದು ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಈ ಕಡೆ ನೋಡುತ್ತೇನೆ, ಯಾರೆಲ್ಲರೂ ಮೆತ್ತಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೇನೆ. தூக்கி போடுறதுன்னா அதுதான் அர்த்தம். ತೆಗೆದು ಬಿಸಾಕುವುದೆಂದ್ರೆ ಅದೇ ಅರ್ಥವು. வேண்டாத பொருளை தூக்கி போடுவாங்க, ಬೇಡದ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕುತ್ತಾರೆ. அப்புறமா சர்வெண்ட் வந்து அதை திட்டிகிட்டே எடுக்கிறாங்களா இப்படி தெரியாது எனக்கு, ஆனா எடுப்பாங்க. இந்த உள்ள போட தெரியாம எங்கெங்கயோ போடுறாரு. ಆಗ ಕೆಲಸದವ್ರು ಬರ್ತಾರೆ, ಅವರನ್ನು ಅದು ನೋಡಿ ಬೈಕೊಂಡು ಅವರು ಅದು ಹಾಕುತ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ಒಳಗೆ ಕೂಡ ಸರಿಯಾಗಿ ಇವ್ರಿಗೆ ಹಾಕಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ ಎಂದು சகோதரர்கள் கரெக்டா குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ಆ ಸಹೋದರರು ಸರಿಯಾಗಿ ಅವನನ್ನು ತೆಗೆದ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಎತ್ತಾಗಿ ಬಿಸಾಕಿದರು. போட்டுட்டு ಹಾಕಿದ ನಂತರ ரூபன் அங்கேயே காவல் இருந்திருந்தானா? ಆ ರೂಬೆನ್ ಅಲ್ಲೇ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದನಾ? வாசிங்க. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 37 அதிகாரம் 37ನೇ ಅಧ್ಯಾಯ 29-30. 29-30. When Reuben returned to the cistern and saw that Joseph was not in the pit, he tore his clothes. He went back to his brothers. And said, the boy isn't here. Ayyo, the boy is not here. Where can I turn now? What can I do now? Where will I go? Kannada. ರೂಬೇನನು ತಿರುಗಿ ಆ ಗುಂಡಿಯ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದು ಅದರಲ್ಲಿ ಯೋಸೇಫನಿಲ್ಲದನ್ನು ಕಂಡು ತನ್ನ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹರಿದುಕೊಂಡು ತನ್ನ ತಮ್ಮಂದಿರ ಬಳಿಗೆ ಬಂದು ಆ ಹುಡುಗನು ಇಲ್ಲವಲ್ಲ, ಅಯ್ಯೋ ನಾನೆಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ ಎಂದು ಗೋಳಾಡಿದನು. பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தன் சகோதரனிடத்துக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். రుబేను ఆ గుంటకు తిరిగి వచ్చినప్పుడు యోసేఫు ఆ గుంటలో లేకపోగా అతడు తన బట్టలు చింపుకొని తన సహోదరుల యొద్దకు తిరిగి వెళ్ళి, చిన్నవాడు లేడే, అయ్యో నేనెక్కడికి పోవుదుననగా இவன் குழிக்கிட்ட யோசேப்பு கிட்டயும் இல்ல, ಗುಂಡಿ ಹತ್ರನೂ ಇಲ್ಲ, ಯೋಸೇಫನ ಬಳಿಯಲ್ಲೂ ಇಲ್ಲ, குழியில இருக்கக்கூடிய யோசேப்பு கூட இல்ல, ஐயோ குண்டியில் இருந்த யோசேப்பனட்டிಗೆ ಇಲ್ಲ, சகோதரர்கள் இருந்தாங்களே அவங்க கூடயும் இல்ல, ಸಹೋದರರೊಟ್ಟಿಗೆ ಕೂಡ ಅವನು ಇಲ್ಲ. நடுவுல என்ன ஆச்சுன்னு இவனுக்கு தெரியல, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಾಯಿತು ಎಂದು ಇವನಿಗೆ ತಿಳಿಯದು. ಏನಾಯಿತು? குழியில போட்ட யோசேப்பு என்ன ஆனா? ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಆಗಿದ್ದಂತ யோசேப்பನು ಏನಾದನು? என்னப்பா என்னாச்சு? சோல்டுனாக்கா 2 பேர் வேணும்.
வித்துட்டாங்கன்னா 2 பேர் வேணும். ಮಾರಿದರೆ ಅಂದ್ರೆ ಇಬ್ಬರು ಬೇಕು. விக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ಮಾರುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬನಿರಬೇಕು, அதை வாங்கி கொள்வதற்கு இன்னொருத்தர் இருக்கணும், ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬನಿರಬೇಕು. அதெல்லாம் சொல்லுங்க சேர்த்து. ಅದೆರಡನ್ನು ಸೇರಿಸಿ ಹೇಳಿ. யாரு சோல்டு? யாருக்கிட்ட? பிரதர்ஸ் ಮಾರಿದರು யாருக்கிட்ட? ಇಸ್ಮಾಯೇಲರಿಗೆ. ஓ, அப்ப ரூபன் எங்கப்பா போனாரு? ಹಾಗಾದ್ರೆ ರೂಬೆನ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದನು? சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? ಸಹೋದರರು ಏನು ಮಾಡಿದರು? ஒரு காரியம் செய்யறாங்க, ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அதை குறித்து நான் விவரமா இப்ப நான் சொல்லல, ಅದನ್ನು ಕುರಿತು ವಿವರವಾಗಿ ಇವಾಗ ನಾನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஒரு தீர்மானம் பண்றாங்க, ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. குழிக்குள்ள கிடக்கிறவன மேல தூக்கி எடுக்கிறாங்க, ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಇದ್ದವನನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿದರು. அவனை என்ன செய்கிறார்கள்? தன்னோடு கூட்டிக் கொண்டு போல, ಅವನನ್ನು ತಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ, தம்மோடு வைத்துக் கொள்ளவில்லை, ಒಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவன் நம்மை விட்டு தொலைந்து போகட்டும் என்று சொல்லி, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ಹೊರಟು ಹೋಗಲಿ ಎಂದು ಹೇಳಿ, அவன் நம்மை விட்டு நம்ம கூட சேர வேண்டாம் என்று சொல்லி, ಒಟ್ಟಿಗೆ ಸೇರುವುದೇ ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿ, அவன் என்ன செய்தார்கள்? ಅವನೇನು ಮಾಡಿದರು? அந்நியர்கள் கையிலே, ಅನ್ಯರ ಕೈಯಲ್ಲಿ, இஸ்ரவேலர் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர் மத்தியிலே, ಇಸ್ರಾಯೇಲರು ಎನ್ನುವಂತ ಗುಂಪಿನವರಿಗೆ, அவர்கள் வியாபாரிகளாக வந்து கொண்டிருந்தபடியா, ಅವರು ವ್ಯಾಪಾರಿಗಳಿಗೆ ಬರುತ್ತಿದ್ದುದರಿಂದ அவர்களிடத்திலே இந்த தம்பியை காசுக்காக விற்று போட்டார்கள். ಅವರಿಗೆ ಈ ತಮ್ಮನನ್ನು ಹಣಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟರು. அந்த பொறுப்பை செய்தவன் யார் என்றால், ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದವನು, ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಮಾಡಿದವನು ಯಾರೆಂದರೆ ಯಾರು? ஜூடா. யூதனு. யூதா என்கிற சகோதரன். யூதன் ಎನ್ನುವಂತ ಸಹೋದರನು. ரூபன் என்கிற சகோதரன் எங்கே போனான்? ரூபன் ಎನ್ನುವಂತ ಸಹೋದರನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದನು? தன்னுடைய தம்பியை குழியிலிருந்து தூக்கி எடுக்கும் போது அவன் இல்லை. ತನ್ನ ತಮ್ಮನನ್ನು ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ಎತ್ತುವಾಗ ಅವನು ಅಲ್ಲಿರಲಿಲ್ಲ. அவனை காசுக்கு பேரம் பேசும் பொழுது ಅವನು இல்லை. ಅವನಿಗೆ ಹಣಕ್ಕೆ ಅವನನ್ನು ಮಾತನಾಡುವಾಗಲೂ ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವಾಗಲೂ ಅವನು ಅಲ್ಲಿರಲಿಲ್ಲ. தம்பியை கட்டி இழுத்துக்கொண்டு அந்நியர்கள் கையில எகிப்துக்கு கொண்டு போகும் பொழுது, ಅವನ ತಮ್ಮನನ್ನು ಕೈಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಅವನು ಎಗಿಪ್ತಿಗೆ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ரூபன் அங்கே இல்லை. ರೂಬೆನು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. எங்க போயிருப்பான்? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿರಬಹುದು? ஓ, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தம்பி தானே கூட்டிட்டு போனோம், தம்பியை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணா? ತಮ್ಮನನ್ನು ತಾನೆ ಅವನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ತಮ್ಮನನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ಒಬ್ಬನೇ ಹೋದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? தண்ணி குடிக்க போயிட்டானா? ನೀರು ಕುಡಿಲಿಕ್ಕೆ ಹೋದನೆ. எதுக்கு? நீங்களே சொல்லுங்க பிரதர். ஆடுங்க இருக்குது, ಕುರಿಗಳಿದೆ. ஆடுகளை விட்டு விட்டு அப்பா கிட்ட எதுக்கு போனா? ಕುರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಏಕೆ ಅಪ್ಪನ ಹತ್ರ ಹೋದನು? உங்க பேச்சுக்கே நான் வரேன். ನಿನ್ನೆ ಮಾತಿಗೆ ನಾನು ஒருத்தன் குழியில இருக்கான், ಒಬ್ಬನು ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. மத்த பசங்க கொல்றதுக்கு பாக்குறானுங்க, ಮತ್ತೆ ಹುಡುಗರೆಲ್ಲರೂ ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஈவன் அவங்க கூட இருந்து ಕಂಟ್ರೋಲ್ பண்ணிருக்கணும், காப்பாத்தி இருக்கணும். ಅವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ಅದನ್ನು ತಡೆದು ಅವರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕಾಗಿತ್ತು. இவன் எதுக்கு அப்பா கிட்ட போனா? நீங்க சொல்றபடி ಇವನು ಏಕೆ ಅವರ ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು? ನೀನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ அப்பா கிட்ட போனான்னா எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ನೀವೇನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ಬಟ್ಟೆ ಹರ್ಕೊಂಡು ಅಪ್ಪನ ಬಗ್ಗೆ ಬಳಿಗೆ ಹೋದನಾ? ಇಲ್ಲ ಬ್ರದರ್, இவனை தூக்கி எடுத்து விக்கிறாங்க காசுக்கு. அப்பா அவன் எங்க போனான்னு கேக்குறேன். ತೆಗೆದು ಅವರಿಗೆ ಮಾರಿದ ಹಣಕ್ಕಾಗಿ. ಆಗ ಅವನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದನು? புரியல அவருக்கு. ಆವಾಗ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ ಅರ್ಥವಾಯ್ತಾ? அவன் திருப்பி வந்தபோது நடந்ததை சொல்லக்கூடாது. அவன் இவ்வளவு தூரம் நடந்திருக்குது, அவன் எங்கே போயிருப்பான்? ಇಷ್ಟೆಲ್ಲ ನಡೆದಾಗ ಅವನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿದ್ದನು? பிரதர் நீங்க சொல்லுங்க. சொந்த வேலையா அதுக்காக போயிருப்பான். கை தட்டுங்க. ஒரு சொந்த வேலை. ಅವನು ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ವಂತ ಕೆಲಸ. அவனுக்கு என்ன சொந்த வேலை பிரதர்? ಅವನು ಯಾವ ಸ್ವಂತ ಕೆಲಸ ಇರಬಹುದು? என்ன வேலை அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்தாரு? ಏನು ಕೆಲಸ ಅವರ ತಂದೆ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟನು? ஆடுகளை மேய்க்கிற வேலை. ஆமா, ஆடுகளை மேய்க்கிறது. அங்கதானே அவங்க சகோதரர்கள் தானே மேய்ச்சிட்டு இருக்காங்க. ಕುರಿಗಳು ಇರುವಾಗ ಅವರ ಸಹೋದರರಲ್ಲಿ ಮೇಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த வேலையில தானே இருந்திருப்பான். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲವೇ? அப்ப எல்லா சகோதரர்களும் ஒன்னா கூடி சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனும் அங்கதானே இருந்திருப்பான். ಎಲ್ಲ ಸಹೋದರರು ಕೂಡಿ ಊಟ ಮಾಡುವಾಗ ಅವನು ಒಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲವೇ? ஒரு சகோதரனை மற்ற சகோதரர்கள் விற்கும் பொழுது கூட அவன் அங்கதானே இருந்திருக்கணும். ಸಹೋದರನು ಬೇರೆ ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ಮಾರುವಾಗ ಕೂಡ ಅವನು ಅಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲವೇ? அவன் என்ன பண்ணா? தன் வேலையை விட்டுட்டு எங்கே போயிருக்கான்? ಅವನು ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲಿಗೂ ಹೋಗಿರಬಹುದು. தன்னுடைய வேலை என்ன? ತನ್ನ ಕೆಲಸವೇನು? ஆடுகளை மேய்ப்பது, ಆ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವುದು, தம்பிகளை வழி நடத்துவது, ತಮ್ಮಂದಿರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುವುದು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ அவன் மூத்த சகோதரன், ಅವನು ಹಿರಿಯ ಸಹೋದರನು. யாருடைய கரத்துல பொறுப்பு கொடுப்பாங்க? ಯಾರ ಕರದಲ್ಲಿ ಆ ಕೈಗಳಲ್ಲಿ ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ? ಹಿರಿಯ ಮಗನು. இவன் சேஷ்ட புத்திரன், ಇವನು ಚೊಚ್ಚಲ ಮಗನು, பெரியவன், ದೊಡ್ಡವನು, மூத்தவன். ಹಿರಿಯವನು.
அவன் அந்த இடத்துல இருந்திருக்கணுமா இல்லையா? ಅವನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿತ್ತೇ ಇಲ್ಲವೇ? அதை விட சொந்த வேலை வேற என்ன இருக்கும்? ಅದಕ್ಕಿಂತಲೂ ಅವನಿಗೆ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಯಾವುದಿತ್ತು? அவனுடைய சுபாவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ಅವನ ಸ್ವಭಾವವನ್ನು ಕುರಿತು ಈ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. அவன் இச்சை அடக்கம் ಇಲ್ಲದವನಾಗಿ இருக்கிறான். ಅವನು ಇಚ್ಛೆಯನ್ನು ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳದವನಾಗಿದ್ದನು. ಅವನು சமேதமே ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದನು. அவனுடைய வாழ்க்கையில ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ சில பாவங்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ಕೆಲವು ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಓದಲಿದ್ದೇವೆ. முடிவை செய்தான். அந்த முடிவின்படி எடுத்த நிர்தாரத்தின்படி அவன் கடைசி வரைக்கும் தம்பியை பாதுகாத்திருக்கிறது தான் அவனுடைய சொந்த வேலையா இருந்திருக்கணும். ಅವನು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. ಆ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವನು ತನ್ನ ತಮ್ಮನನ್ನು ಅವನು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. ಆ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅವನು ತಮ್ಮನನ್ನು ಅವನು ಕೊನೆಯವರೆಗೂ ಅವನು ಅಲ್ಲಿದ್ದು ಕಾಪಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಅವನು ಗುಂಡಿಯೊಳಗೆ ಇದ್ದಾನೆ. ಇನ್ನೂ ಅವನು ಸೇಫ್ ಇಲ್ಲ. ಅವನಿಗೆ ಪಾದುಗಾಪು ಇಲ್ಲ. ಅವನಿಗೆ ಸುರಕ್ಷಿತವಾಗಿಲ್ಲ. ಅವನಿಗೆ ಮೇಲೆ ಎಡುತ್ತು ಅಪ್ಪಾಡ ಕೊಂಡು போய் சேர்க்கணும். ಅವನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಬೇಕು. ಅವನನ್ನು ತಂದೆಯ ಬಳಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೇರಿಸಬೇಕು. அந்த வேலையை முடிகிற வரைக்கும் அவன் வேற எதுலயுமே மனசು ಕೊಡ್ತಿರ್ಕ ಕೂಡದಾ இல்லையா? ಆ ಒಂದು ಕೆಲಸವು ಮುಗಿಯುವವರೆಗೂ ಅವನು ಬೇರೆ ಯಾವ ಕೆಲಸಗಳನ್ನು ಗಮನವನ್ನು ಕೊಡಬಾರದಾಗಿತ್ತಲ್ಲವೇ? ஆமாவா இல்லையா? ಹೌದೇ ಇಲ್ಲವೇ? இதை தவிர வேற ஒரு வேலை இருந்திருக்குமா அவனுக்கு? ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕೆಲಸ ಅವನಿಗೆ ಇದ್ದಿತೆ. ஆனால் அவனுடைய சுபாவத்தின்படி ಅವನ ಗುಣಗಳ ಪ್ರಕಾರವಾಗಿ அவனை குறித்து வேதம் சில இடத்துல மிக வருத்தமான சில சம்பவங்களை சொல்லுகிறது. ಅವನ ಕುರಿತು ವೇದದಲ್ಲಿ ಕೆಲವು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾದಂತಹ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. அவனுடைய வாழ்க்கையில இருந்த பலவீனத்தை குறித்து சொல்கிறது. ಅವನ ಜೀವನದಲ್ಲಿನ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. அவன் முதற் பலனாக இருக்கிறான். ಅವನು ಚೊಚ್ಚಲ ಫಲವಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் ಕಂಟ್ರೋಲ್ ಇಲ್ಲದವನಾக இருக்கிறான். ಅಧೀನ ಹತೋಟಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 49ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 3 மற்றும் 4 வாசிப்போம். 3-4 ವಾಕ್ಯ 49 3-4 ಆದಿಕಾಂಡ. Reuben, you are my firstborn, my might, the first sign of my strength, excelling in honor, excelling in power. Turbulent as waters. You will no longer excel. For you went up. Because you went up onto your father's bed. Onto your father's bed. Onto my couch. Onto my couch. And defiled it. And you have defiled my couch. ರೂಬೇನನೇ, ನೀನು ನನ್ನ ಚೊಚ್ಚಲ ಮಗನು, ನನ್ನ ಚೈತನ್ಯ ಸ್ವರೂಪನು, ನನ್ನ ವೀರ್ಯಕ್ಕೆ ಪ್ರಥಮ ಫಲವು, ಗೌರವದಲ್ಲಿಯೂ ಅಧಿಕಾರದಲ್ಲಿಯೂ ಪ್ರಮುಖನೂ ಆಗಿದ್ದಿ. ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಪ್ರಮುಖನಾಗಿರುವವನು. ಆದರೂ ನೀನು ದಡವನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ಯಾ? ಮೀರಿದವನಾಗಿದ್ಯಾ. ಮೀರಿದ ಪ್ರವಾಹದಂತಿರುವ ನೀರಿದ ಪ್ರವಾಹ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗದಂತ ಒಬ್ಬನಾಗಿದ್ದರಿಂದ ಇನ್ನು ಪ್ರಮುಖನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ನೀನು ಇನ್ಮೇಲೂ ಆ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ನಿನ್ನ ತಂದೆಯ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ಯಾ? ಹತ್ತಿ ಅದನ್ನು ಹೊಲೆ ಮಾಡಿದೆಯಲ್ಲ. ಹೊಲೆ ಮಾಡಿದೆಯಲ್ಲ. ಇವನು ನನ್ನ ಮಂಚವನ್ನು ಹತ್ತಿದನು. ಕೊಲೆ ಮಾಡಿದ್ಯಾ? ಹೊಲೆ ಮಾಡಿದೆಯಲ್ಲ. அசுத்தம் பண்ணி விட்டாய். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமானவனும் வல்லமையில் விசேஷம் உள்ளவனும், வல்லமையிலே விசேஷமாய் இருக்கிறவன். தண்ணீரை போல தளம்பினவனே, ஆனால் தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். நீ உனக்கு கொடுத்த அந்த மேன்மையான இடத்திலேயே நீ கண்டிப்பா இருக்கவே மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய். உன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தின் மேலே ஏறினாயே. நீ அதை தீட்டுப்படுத்தினாய். நீ என் படுக்கையின் மேல் ஏறினாய். நீ என் படுக்கையின் மேலே ஏறினாய் அல்லவா? ರುಬೇನು, నీవు నా పెద్ద కుమారుడవు. నువ్వు నా పెద్ద కుమారుడవు. నా శక్తియు నా బలము యొక్క ప్రథమ ఫలము. ఔన్నత్యశయము
బలాతిశయమును నీవే. బలాతిశయము నీవే. నీలవలె చంచలుడవై. నీలవలె చంచలుడవి. నీవు అతిశయమును పొందవు. నువ్వు అతిశయము పొందవు. నీ తండ్రి మంచము మీద ఎక్కితివి. నీ తండ్రి మంచము మీద ఎక్కితివి. దానిని అపవిత్రము చేసితివి. నీవు దాని అపవిత్రత చేసితివి. అతడు నా మంచము మీద ఎక్కెను. అతడు నా మంచము మీద ఎక్కెను. உபாகம புஸ்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 27వ అధ్యాయం 27ನೇ ಅಧ್ಯಾಯ 20వ వచనం 20ನೇ ವಾಕ್ಯ 27-20ನೇ ವಾಕ್ಯ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ. Deuteronomy 27 verse 20. Cursed is anyone who sleeps with his father's Cursed wife. is anyone who Sleeps with his father's sleeps with his father's wife. For he dishonors his father's bed. His father's bed. Then all the people say amen. Then all the people should accept it and say amen. ಅವರು ಮಲತಾಯಿಯನ್ನು ಸಂಗಮಿಸಿ ತಂದೆಗೆ ಅವಮಾನಪಡಿಸಿದವನು ಶಾಪಗ್ರಸ್ತ ಎನ್ನಲಾಗಿ ಜನರೆಲ್ಲರೂ ಹೌದು ಅನ್ನಬೇಕು. தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மனைவியோட சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே தன்னுடைய தகப்பனுடைய மானத்தை அவன் திறந்தபடியினால் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, அவனுக்கு சாபம் வரட்டும் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அது ஜனங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். తన తండ్రి భార్యతో శయనించువాడు తన తండ్రి కోకను విప్పినవాడు గనుక వాడు శాపగ్రస్తుడని చెప్పగా ప్రజలందరూ ఆమేన్ అనవలెను. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. ரூபனுடைய அவனுடைய சரீரத்துல ರೂಬೇನನ ಶರೀರದಲ್ಲಿ மிக பலசாலியாக இருந்தான். ಅವನು ಬಹಳ ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿದ್ದನು. வீரியம் உள்ளவனாக இருக்கிறான். ಅವನು ವೀರ್ಯವುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தன்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைகளை கட்டுப்படுத்த தெரியல. ತನ್ನ ಶರೀರದ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಕಟ್ಟುಪಾಟಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಅವನಿಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. இப்படி செய்வது ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை. ಈ ವಿಧ ಮಾಡುವುದೊಂದು ನಾಚಿಕೆಗೇಡಾದಂತ ವಿಷಯವೆಂದು ಅವನಿಗೆ ಕಾಣಲೂ ಇಲ್ಲ. கண்ணுக்கு முன்னாடி யாரு கிடைச்சாலும் சரி, ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಯಾರು ಕಂಡರೂ ಸರಿ, அவங்களோட போய் தன்னுடைய ஆசை நிறைவேற்றிக் கொள்வான். ಅವರೊಟ್ಟಿಗೆ ತನ್ನ ಶರೀರ ಇಚ್ಛೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அது யாரு? ಅದು ಯಾರು பார்க்கறது இல்லையா? ಅದನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲವೇ? அறிவில்லையா? ಅವನಿಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲವೇ? ಬುದ್ಧಿ ಇಲ್ಲವೇ? இன்னொருத்தருடைய மனைவியின் மேல் இச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்லலையா? ಮತ್ತೊಬ್ಬನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಇಚ್ಛಿಸಬಾರದೆಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದಲ್ಲವೇ? இது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய மனசுல சொல்லியிருப்பார் இல்லையா? ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದು ಹೇಳಿರಬಹುದಲ್ಲವೇ? என்னைக்கு மனுஷன் நன்மை தீமை அறிகிற அறிவை பெற்று கொண்டானோ, ಯಾವತ್ತು ಮನುಷ್ಯನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೆಟ್ಟದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಅವನು ತಿಳಿದುಕೊಂಡನು. எப்ப தெரிஞ்சுக்கிட்டான்? ಯಾವಾಗ ತಿಳಿದುಕೊಂಡನು? எங்க? அங்கே தெரிஞ்சுக்கிட்டான். ಅಲ್ಲೇ ತಿಳಿದುಕೊಂಡನು. நன்மை எது, ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು, தீமை எது, ಕೆಟ್ಟದು ಯಾವುದು, எதை செய்தால் நல்லது, ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೆ ಒಳ್ಳೆಯದು, எது செய்தால் அது தீமையானது, ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೆ ಅದು ಕೆಟ್ಟದು. இதை இன்னொருத்தர் நமக்கு சொல்லி கட்டளையாக எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ಮತ್ತೊಬ್ಬರು ನಮಗೆ ಬಂದು ಇದನ್ನು ಹೇಳಿ ಆಜ್ಞೆಗೆ ಬರೆದುಕೊಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவங்க மனசாட்சியிலேயே தேவன் அதை அறிய வைத்து விட்டார். ಅವರ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ್ದಾನೆ. மோசே வந்ததுக்கு பிறகு இது காரியம் நடக்கல. ಮೋಸೆ ನಂತರ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿಲ್ಲ. மோசே வரதுக்கு முன்னாடி நடந்தது. ಈ ಮೋಸೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಇದು ನಡೆಯಿತು. ஏதேன் தோட்டம் சம்பவம் மோசே வந்ததுக்கு பிறகு நடந்துச்சா? ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಘಟನೆ ಮೋಸೆ ಬಂದ ನಂತರ ನಡೆಯುತ್ತೆ. அப்போ கட்டளையே கொடுக்கல பாஸ்டர், எப்படி பாஸ்டர் நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? ಹಾಗಾದ್ರೆ ಆಜ್ಞೆನೇ ಕೊಡಲಿಲ್ವಾ ಪಾಸ್ಟರ್, ಹೇಗೆ ನೀವು ಅದನ್ನು ತಪ್ಪು ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? அப்படி சொல்லுவீங்களா? ಅವಿದಾಗ ಹೇಳುತ್ತೀರಾ? நன்மை தீமை அறிகிற அறிவுங்கிறது அங்கேயே வந்துருச்சு. ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದನ್ನು ಅಂತ ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಜ್ಞಾನವು ಅಲ್ಲಿಯೇ ನಮಗೆ ಬಂದಿತು. அறிவில்லை உனக்கு, ನಿನಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲ ನಿನಗೆ அப்படின்னு என்ன ಅರ್ಥ? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವು? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ಇದೆಲ್ಲವೂ ನಿನಗೆ ತಿಳಿಯೋದು? இது அறிவிக்கப்பட்டது தானே, ಇದು ಪ್ರಕಟಿಸಿರುವಂತದ್ದು ತಾನೇ. உன்னுடைய இருதயம் உனக்கு சொல்லி கொடுக்கலையா? ನಿನ್ನ ಹೃದಯವು ನಿನಗೆ ಹೇಳಿಕೊಡಲಿಲ್ಲವೇ? உன் இருதயத்திலே அது தப்புன்னு உனக்கு தோணலையா? ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ತಪ್ಪೆಂದು ನಿನಗೆ ಕಾಣಲಿಲ್ಲವೇ? இது தெரியும், ಇದು ಗೊತ್ತುಂಟು. எது முக்கியம், ಯಾವುದು ಮುಖ್ಯ? எது இச்சையா அல்லது தம்பியை காப்பாற்றுவதா? ಅವನ ಇಚ್ಛೆಯೇ ಇಲ್ಲ ತಮ್ಮನನ್ನು ಕಾಪಾಡುವುದೇ? இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பொறுப்புகளை விட்டுட்டு
எதையோ பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ಇದನ್ನು ಅನೇಕ ಜನರು ತಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನೇನೆಲ್ಲವೋ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கார் தெரியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಯಾವ ವಿಧವಾದವನಾಗಿದ್ದಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? ஒரு பொறுப்புள்ள மேய்ப்பனாக இருக்கிறார். ಒಬ್ಬ ಜವಾಬ್ದಾರಿಯುಳ್ಳ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்கிற வரைக்கும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, வேற எந்த வேலையும் கிடையாது. சொந்த வேலையே அந்த வேலை தான். ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವವರೆಗೂ ಆತನು ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. ಅದೇ ಆತನ ಕೆಲಸವು. ಅದೇ ಆತನಿಗೆ ಸ್ವಂತ ಕೆಲಸ, ಆತನ ಸ್ವಂತ ಕೆಲಸವು. ಇதை விட்டு வேற வேலையே கிடையாது. ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕೆಲಸವೇ ಇಲ್ಲ. ಎಬ್ರಿಯರ ನಿರುಬಂ, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ 25ನೇ ವಾಕ್ಯ 7:25 ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ Hebrews ಪತ್ರಿಕೆ 7:25. He is able to save completely. He is able to save completely those who come to God. Those who come to God through Him. Through Him. Because He always lives. Because He always lives. To intercede for them. To intercede for them. ಆದ ಕಾರಣ ಆತನು ತನ್ನ ಮೂಲಕ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವವರನ್ನು ಬರುವವರನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಎಷ್ಟು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ? ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅವರಿಗೋಸ್ಕರ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ಅವರಿಗೋಸ್ಕರ ಸತ್ತು ಉಣಲ್ಪಟ್ಟು ಎದ್ದೇಳಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ತಂದೆಯ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರತಿ ವಿಷಯದಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಯಾವಾಗಲೂ ಬದುಕುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಯಾವಾಗಲೂ ಇದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಬದುಕುವವನಾಗೂ ಇದ್ದಾನೆ. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன் மூலமாக தேவனிடத்திலே பிதாவிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, அவர் பிரார்த்தனை செய்வதற்காக, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், இயேசு கிறிஸ்து இதுவே சொந்த வேலையாக எப்பொழுதுமே இதையே செய்வதற்காக உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவங்கள கரை சேர்க்கிற வரைக்கும் முற்று முடிய ரட்சிப்பதற்கு அவர் அதே வேலையிலேயே மும்முரமா இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ఆమేన్. హల్లెలూయా, హల్లెలూయా. తెలుగు చదవండి. ఈయన తన ద్వారా దేవుని యొద్దకు వచ్చువారి పక్షమున విజ్ఞాపనను చేయుటకు నిరంతరము జీవించుచున్నాడు గనుక వారిని సంపూర్ణముగా రక్షించుటకు శక్తిమంతుడవై ఉన్నాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொன்னா? அப்போஸ்தலனாದ பவுலನು ಏನು ಹೇಳಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? நான் முன்னாடி வச்சத நான் கண்ணை வச்சிட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிறத நான் இப்படி பார்க்கவே மாட்டேன். ನನ್ನ ಮುಂದೆ ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಂತ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆಗೆ ನಾನು ಇಡುವುದೇ ಇಲ್ಲ. நான் பின்னானவைகளை எல்லாம் மறந்து விட்டேன், முன்னாடி நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன். ನಾನು ಹಿಂದಿನವುಗಳನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಅದನ್ನು ಮುಂದಿರುವಗಳನ್ನೇ ನಾನು ಇಟ್ಟು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ. பின்னாடி இருக்கிறதை மறந்துட்டேன், ಹಿಂದಿನವುಗಳನ್ನು ಮರೆತೇನು, முன்னாடி இருக்கிறதை பார்த்து ஓடிக்கொண்டே இருப்பேன். ಮುಂದೆ ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಓಡುತ್ತಲೇ ಇದ್ದೇನೆ. வேற எதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನನಗೆ ಚಿಂತೆಯೇ ಇಲ್ಲ. இப்படி அப்படி நான் பார்த்து என் கவனத்தை வேற பக்கம் விடுறதே கிடையாது. ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ನೋಡಿ ನನ್ನ ಗಮನವನ್ನು ಬೇರೆ ಕಡೆಗೆ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. பிலிப்பியர்கள் நிருபம் ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14 13-14 ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. I do not consider myself yet to have taken hold of it. But one thing I do, forgetting what is behind, and straining towards what is ahead. And I am straining, I'm reaching forward to hold on that which is before me. I press on towards the goal, to win the prize, for which God has called me, heavenwards in Christ Jesus. In Christ Jesus. சரி, டைம் இல்லை நமக்கு, அதனால நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். ಸಮಯವೆಲ್ಲ ನಾನು ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன் ದೇವರ ದಾಸನು பவுல் சொல்கிறான், அப்போஸ்தலன் பவுல் ಹೇಳುತ್ತಾನೆ, பின்னானவைகளை மறக்கிறேன், ಹಿಂದಿನವುಗಳನ್ನು ಮರೆಯುತ್ತೇನೆ, முன்னானவை இன்னும் நான் என்ன செஞ்சு முடிக்கணுமோ அதை செய்து முடிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருப்பேன். ನನ್ನ ಮುಂದೆ ಇರುವುಗಳನ್ನು ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕಿದ್ದೇನೆ ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ ನಾನು ಓಡುತ್ತಲೇ ಇರುತ್ತೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು
நமக்கு மாதிரியா இருக்கிறார், ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எல்லாரையும் ரட்சிப்பதற்காக பூமிக்கு வந்தார். ಆತನು ಎಲ್ಲರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்துட்டார். ಎಷ್ಟು ಮಾಡಬೇಕು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಮಾಡಿದನು. ரத்தத்தையே சிந்திட்டார், ತನ್ನ ರಕ್ತವನ್ನೇ ಸುರಿಸಿದನು, ஜீவனையே கொடுத்துட்டார், ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟನು. அப்பா போதுனா சாமின்னு போய் பிதா கிட்ட போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ಅಯ್ಯೋ ಸಾಕಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ಆತನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನು ಕುಳಿತು ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆமா அங்கிள், நானா தான் போய் ரெஸ்ட் தான் எடுத்துருக்கேன். ಹೌದು ಅಂಕಲ್, ಆಗ ನಾನಾಗಿದ್ರೆ ಹೋಗಿ ವಿಶ್ರಾಂತಿ ಚೆನ್ನಾಗಿ ತಗೊಂಡು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಅಂಕಲ್. வேற ஏதாவது நம்ம சொந்த வேலையை பார்க்கலாம்னு போயிருப்பாரு, ಬೇರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ಕೆಲಸ ನೋಡಿಕೊಳ್ಳೆಂದು ಹೋಗಿರಬಹುದು, இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? எத்தனை பேர் பிளானோட வந்திருக்கீங்க? சர்ச்சு முடிச்ச உடனே நேரம் அங்க போகணும், இங்க போகணும், இதை செய்யணும், அதை வாங்கணும், இதை திங்கணும், அப்படி எத்தனை பேர் பிளான் போட்டிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಚರ್ಚೆಗೆ ಬರುವಾಗಲೇ ನೀವು ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು, ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು, ಇದನ್ನು ಮಾಡಬೇಕು, ಅದು ತಿನ್ನಬೇಕೆಂದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷம் சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿರಿ. வெக்கமே இல்லை உங்களுக்கு? நமக்கெல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது, ನಮಗೆ ಏನು ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லையா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಆ ವಿಧವಾಗಿ ಅಲ್ಲ. எல்லா வேலையும் சிலுவையில முடிச்சிட்டாருன்னு சொல்லி அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುಗಿಸಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಆತನಲ್ಲಿ ಹೋಗಿ ವಿಶ್ರಾಂತಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲವೇ? ஆனால் அங்கேயும் போய் என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? நம்முடைய ஒவ்வொரு நம்ம தடுமாறுகிறதை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஸ்லிப் ஆகிறதை பார்த்து பிதாவிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ನಾವು ಒಂದೊಂದು ಸಾರಿ ನಾವು ಜಾರಿ ಬೀಳುವುದನ್ನು ನೋಡಿ ಆತನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அப்பா, ತಂದೆ அவனை விட்டுருங்கப்பா, ತಂದೆ ಅವರನ್ನು ಬಿಡಿರಪ್ಪ, நான் அவனுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறேன், ಅವನಿಗಾಗಿ ನಾನು ನನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದೇನೆ. இன்னொருத்தன் சொல்றான், பிசாசு சொல்றான், மறுபடியும் தப்பு பண்றான். ಸೈತಾನ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ, ಮತ್ತೆ ಅವನು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிதா பாக்குறாரு, ತಂದೆ ನೋಡುತ್ತಾನೆ, இயேசு பேசுறாரு, ಯೇಸು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அப்பா, ತಂದೆ நான் அவனுக்காக நானு வக்கீலா இருக்கிறேன். ನಾನು ಆತನಿಗೆ ನಾನು ವಕೀಲಾಗಿ ಇದ್ದೇನೆ. ನಾನು யாருக்காக? ಯಾರಿಗಾಗಿ? பிசாசுகில்ல, ಆ ಸೈತಾನನಿಗಲ್ಲ. யாருக்காக ஜீவனை கொடுத்தாரோ அவங்களுக்காக. ಯಾರಿಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟನು ಅವರಿಗಾಗಿ அவங்களை நான் காப்பாற்றுவேன். ಅವರನ್ನು ಆತನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. என் வார்த்தை அவனுக்கு வழி நடத்தும். ನನ್ನ ವಾಕ್ಯ ಆತನನ್ನು ನಡೆಸುವುದು. பிதாவே, அவன் என்னுடைய ஆளு, ತಂದೆ ಆತನು ನನ್ನ ಮನುಷ್ಯನು, இந்த பொண்ணு என்னுடைய பொண்ணு, ಈ ಹುಡುಗಿ ನನ್ನ ಮಗಳು, இந்த பையன் என்னுடைய பையன், ಈ ಹುಡುಗನು ನನ್ನ ಹುಡುಗನು. இயேசு அங்கேயும் கூட தன்னுடைய ரட்சிப்பினுடைய முழுமையை காட்டுவதற்காக அவர் வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறார். ಯೇಸು ಅಲ್ಲಿ ಕೂಡ ತನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಸಂಪೂರ್ಣತೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரூபன் என்ன செய்தான்? ರೂಬೇನನು ಮಾಡಿದನು. பவுல் என்ன பண்றான்? ಪೌಲನು ಏನು ಮಾಡಿದನು? ஊழியத்துக்காக, ಸೇವೆಗಳಿಗಾಗಿ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டேங்கிறான். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಓಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. என் வேலை இதுதான், சொந்த வேலை இதுதான், முக்கியமான வேலை இதுதான், ஊழியமே இதுதான். ನನ್ನ ಕೆಲಸವೂ ಇದೆ, ನನ್ನ ಸ್ವಂತ ಕೆಲಸವಿದೆ, ನನ್ನ ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸವೂ ಇದೆ, ನನ್ನ ಸೇವೆಯೇ ಇದು. பிலிப்பியர் 3 படிச்சு பாருங்க. ಫಿಲಿಪ್ಪಿಯರು 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿ ನೋಡಿರಿ. சொந்த வேலை ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஊழியத்தின் சம்பந்தப்பட்டதுதான். ಅವನ ಸ್ವಂತ ಕೆಲಸ ಯಾವುದೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಸೇವೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದೇ. தேவனுக்கு மகிமை வருவதற்காகவே வாழ வேண்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಬಾಳಬೇಕು. நம்முடைய பிரைவசின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. ನಮ್ಮ ಪ್ರತ್ಯೇಕವಾದದಂತೆ ಯಾವುದು ನಮಗೆ ಇಲ್ಲ. சர்ச்சை முடிச்சுட்டா ஆமென் போட்டுட்டா உங்க சொந்த வாழ்க்கை ஆரம்பிச்சுக்க கூடாது. ಚರ್ಚ್ ಮುಗಿದು ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ನೀವು ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கேக்குதா? ಕೇಳುತ್ತಿದೆಯಾ? காது கேக்குதா? ಕಿವಿಗಳು ಕೇಳುತ್ತಿದೆಯಾ? ப்ரோக்ராம் தான் முடிஞ்சிருக்குது, வாழ்க்கை முடியல. ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾತ್ರ ಮುಗಿದಿದೆ, ಜೀವನ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. சர்ச் டைம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் தான், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் தான். ಚರ್ಚ್ ಸಮಯವನ್ನು ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಒಂದು ಸಮಯ, 1 ಗಂಟೆ, 2 ಗಂಟೆ, 3 ಗಂಟೆ. ஆனால் நீங்க வெளியில போனாலுமே, ಆದ್ರೆ ನಾವು ಆಚೆ ಹೋದ ನಂತರವೂ, வண்டியில உட்கார்ந்தாலுமே, ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು, நீங்க எதை பண்ணினாலுமே, ನೀವು ಏನೇ ಮಾಡಿದರು உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ಜವಾಬ್ದಾರಿ ಇರುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்காக நீங்கள் வாழ வேண்டும்? ಯಾರಿಗಾಗಿ ನೀವು ಬಾಳಬೇಕು? எதை செய்வதற்காக வாழ வேண்டும்? ಯಾವುದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಾಳಬೇಕು. பவுல் கூடயே இருந்தவன் ஒருத்தன் என்ன பண்ணா தெரியுங்களா? ಅಪೊಸ್ತಲನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದವನು, ಪೌಲನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದವನು ಏನು ಮಾಡಿದನು ಗೊತ್ತೇ? ಒಬ್ಬನು இருக்கிறது, வேலை செய்யறது பவுல் கூட, ಇರುವುದು, ಕೆಲಸ ಮಾಡುವುದು ಪೌಲನೊಟ್ಟಿಗೆ. ஆனா அவன் மனசு, கண்ணு பிரபஞ்சத்தின் மேலே அவன் ஆசை வைத்தான். ಅವನ ಮನಸ್ಸು, ಅವನ ಕಣ್ಣು ಪ್ರಪಂಚದ ಮೇಲೆ ಅವನ ಆಸೆಯನ್ನು ಇಟ್ಟನು. வாசிங்க. ಓದೋಣ. 2 தீமோத்தேயு, ತಿಮೋಥೆಗೆ ಬರೆದ 2ನೇ ಪತ್ರಿಕೆ, தீமோத்தேயನಿಗೆ ಬರೆದ 2ನೇ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ, 4வது அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தி 4:10.
For Demas, because he loved this world, had deserted me, and he has left Paul alone, and has gone to Thessalonica, and he went away from the ministry to Thessalonica. Crescens has gone to Galatia. போதும். ஏனென்றால் தேமா என்கிறவன் இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய்விட்டான். எதுக்கு போனாலும் சரி அவன் என்னை விட்டு போயிட்டான், ஊழியத்தை விட்டு போயிட்டான், ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನು, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನು, ಕರ್ತನುடைய ஊழியக்காரனை விட்டு போய்விட்டான், ದೇವರ ದಾಸನನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ಹೋದನು. ದೇಮನು ಇಹಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಸೇವಕನನ್ನು ಬಿಟ್ಟು ಥೆಸಲೋನಿಕಕ್ಕೆ ಹೋದನು. ಥೆಸಲೋನಿಕಕ್ಕೆ போய்ட்டான். దేమా ఇహలోకమును ప్రేమించి స్నేహించి నన్ను విడిచి తెస్సలోనికకు వెళ్ళెను. எதுக்கு போனான் தெசலோனிக்கே? ಏಕೆ ಹೋದನು ತೆಸಲೋನಿಕೆಗೆ? அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு ಅವನು ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಿರಬಹುದು. ಆದರೆ அவன் வேற ஒரு விஷயமா போனான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ಅವನು ಬೇರೆ ಒಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಹೋಗಿದ್ದಾನೆಂದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. யாரோ செத்து போயிட்டாங்க, ಯಾರೋ ಸತ್ತು ಹೋದರು, ಪೌಲ್ ಒಂದು ஒரு வேலை கொடுத்து போப்பா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ಪೌಲನು ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀನು ಹೋಗಿ ನೋಡಿಕೊಂಡು ಬಾರಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? ஆனா அவன் என்ன பண்ணான்? ಆದ್ರೆ ಅವನು ಏನು ಮಾಡಿದನು? எந்த காரியத்தினால அவன் பவுலை விட்டு புறப்பட்டு போனான்? ಯಾವ ಕಾರ್ಯದಿಂದಾಗಿ ಅವನು ಪೌಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಹೋದನು? ಇಹಲೋಕದ ಮೇಲೆ, ಪ್ರಪಂಚದ ಮೇಲೆ ಇಚ್ಛೆ, ಆಸೆಯು. ಅರುமையான சகோதரனே சகோதரி, ಪ್ರೀತಿಲ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, இப்படி பண்ணதுனால, ಈ ವಿಧ ಮಾಡುವುದರಿಂದ ஒருத்தனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னு தெரியுமா? ಒಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಬಂತು ಗೊತ್ತುಂಟೆ? அந்த ஆடுகள் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ಆ ಕುರಿಗಳು ಏನಾಗಿರಬಹುದು ಗೊತ್ತುಂಟೆ? செதறி போயிருக்கலாம், ಅವು ಚೆದರಿ ಹೋಗಿರಬಹುದು, ஓநாய்க்கு பலியாயிருக்கலாம், ಅದು ತೋಳಗಳ ಬಲಿಯಾಗಿರಬಹುದು. அவன் சகோதரன் ஒவ்வொருத்தரும் அவனுடைய ஆடுகளை பார்க்கறதே கஷ்டம். ಒಬ್ಬೊಬ್ಬ ಸಹೋದರನು ಅವನವನ ಕುರಿಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವುದೇ ಕಷ್ಟ. அவன் எப்படி ரூபனுடைய ஆடுகளை பார்ப்பான்? ಅವನು ಹೇಗೆ ರೂಬೇನನ ಕುರಿಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ? ரூபன் நினைச்சதை அவன் செஞ்சானா? ರೂಬೇನನ್ನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದು ಅವನು ಮಾಡಿದನೇ? ಏಕೆ? ಎದನಾಲೆ ಅವನು செய்ய முடியல? ಏಕೆ ಅವನು ಅದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ? ಅವನಿಗೆ ಮನಸ್ಸು ಎತ್ತನ ಮನಸ್ಸು, ಅವನು ಎಷ್ಟು ಮನಸ್ಸುಗಳಿತ್ತು? ಎರಡು ಮನಸ್ಸು. ಯಾಕೋಬನ ನಿರುಪத்துல, ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 1ನೇ ಅಧಿಕಾರத்துல 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். டைம் ஆகி போச்சுன்னு காட்டுறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ಎಲ್ಲ ಕಣ್ಣை ಮೂಡಿ ಜಪ செய்வோம். ನಾವು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அடுத்த ವಾರದಲ್ಲಿ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋಣ. ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಮುಂದುವರಿಸೋಣ.